ஹலோ கைஸ், இதுவரை இந்த மாதிரி ஒரு கிறுக்குத்தனமான அகோரி வந்து நம்ம லைஃப் டைம்ல பார்த்துருக்கவே மாட்டோம். ஏன்னா பறையடிக்கிறதுல தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு முடிவுல வந்து கொண்டாந்து நிப்பாட்டியிருக்காரு. சரி, இது முடிவான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது முடிவா இருக்காது. இதுதான் ஆரம்பமே எனக்கு தெரிஞ்சு. இதுக்கு அப்புறம் தான் நிறைய விளையாட்டுகள்லாம் இருக்கு. யூடியூப் ஓபன் பண்ணா தம்பி தான் கொஞ்ச நாள் செம்ம ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்தாப்ல, அதாவது அகோரி தம்பி. ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னா, இப்ப அடுத்த ஒரு கண்டென்ட் வந்திருக்கு. என்னன்னா சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏய், நீ அகோரியாடா, உனக்கு ஓப்பன் சேலஞ்சு விடுறான்டா. உண்மையாவே பிணங்கள் வந்து பிணங்கள் சொல்ல மாட்டாங்கடா, இறந்த பிணத்தை வந்து ஆன்மான் தான்டா சொல்லுவாங்க அகோரி. அப்பவே தெரிஞ்சு போச்சுடா நீ ஒரு டுபாக்கு அப்படின்னு சாமியார்கள் ஃபுல்லா கிளி 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 கிளின்னு கிளிக்கிறாங்க. நம்ம மக்கள் என்ன பண்றாங்கன்னா, இப்போதைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு. இந்தியாவில் வந்து ஒரு வெளிநாட்டு பெண்ணை ரேப் பண்ணி கொண்டாங்க. அது கண்ணுக்கு தெரியல. நம்ம புதுச்சேரியில 9 வயசு பொண்ணை கஞ்சா போதையில பல பேர் சேர்ந்து ரேப் பண்ணி கொண்டாங்க. அது கண்ணுக்கு தெரியல. அதை பார்த்தா யாரும் அந்த விஷயத்த பேச மாட்டாங்க, கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த தாயோலியை பிடிச்சிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் அகோரி ஆயிட்டாரு, சாமியார் ஆயிட்டு இவன் போற வீடியோஸ். இப்ப யூடியூபர்ஸ், அதாவது என்னைய சேர்த்தா சொல்றேன் நான், அதுக்கப்புறம் என்னைய மாதிரி வீடியோ போற நிறைய பேர், சரி அவங்க அகோரியை போய் பத்தி பேட்டி எடுக்கிறாங்க. ஓகே, பெரிய பெரிய மீடியா சேனலும் அந்த ஒரு கண்டென்ட் எல்லாம் விட்டுப்புட்டு தன்னோட வியூஸ்க்காகவும் இவனை வந்து வீடியோ எடுத்துருக்கேன். என்னடா அவன் பார்த்தாலே தெரியுது பச்சை புழுகுறான் டுபாக்கூர் சாமின்னு. அப்புறம் ஏன் இவனை போட்டு சுத்தி சுத்தி வர்றீங்கன்னு எனக்கு தெரியல. இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நைட் வந்து சிவராத்திரி. ஏன்னா சிவன் அகோரி இதை வச்சு இவன் என்னென்ன பொருளை கிளப்ப போறான்னு தெரியல. எது எப்படியோ நான் இப்ப நெகட்டிவா பேசுறேன், என்னைய மாதிரி 100 பேர் நெகட்டிவா பேசுறாங்க, பாசிட்டிவா 1000 பேர் பேசுறாங்க. சோ இதெல்லாம் எப்படி ஆகி போச்சுன்னா, அவனுக்கு வந்து தேவை வந்து என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ட்ரெண்டிங். அதாவது நம்ம வந்து வெளியே தெரிஞ்சா போதும். ஏன்னா உண்மையாவே சொல்றேன், செம்ம நாலேஜ் உள்ள பையங்கிறேன். ஏன்னா எப்படி சம்பாதிக்கிறதுன்னு கரெக்டா பாயிண்ட பிடிச்சிட்டான். இவ்வளவு நாள் பறையடிச்சு இது பண்ணா அது வந்து தெரியல மக்களுக்கு. ஆனா இது தெரியுதே, அவனுக்கு தேவை வெளியே தெரியணும், அவ்வளவுதான். தெரிஞ்சிருச்சுல, இது பத்தாதா? இந்த அகோரி தம்பிக்கு எப்படி ஒரு வருஷத்துல இவ்வளவு பெரிய முடி வளர்ந்துச்சு? என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்றான்னு கேட்டா நல்ல ஒரு, அதாவது இதை கூட ஒரு பிசினஸ் பண்ணலாம். பாத்தீங்களா, அகோரி மாதிரி நான் முடி வளர்த்துறீங்க, அதுவும் ஜஸ்ட் 1 இயர்ல அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம். பார்த்தாலே தெரியுது மண்டைக்கு மேல வச்சு அது ஒரு கொண்டைன்னு. இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது. ஆனா என்னன்னா, நம்ம மக்கள் வந்து ஏன் இப்படி இருக்காங்க, எதனால இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அதிகமா தேடி தேடி பாக்குறாங்க? ஒரு நல்ல விஷயம், ஒரு நாட்டுக்கு தேவையான விஷயத்த போட்டா பார்க்க மாட்டாங்க. அதாவது என்டர்டைன்மெண்ட் தான் லைஃபா போச்சு. என்டர்டைன்மெண்ட் இருக்கணும், ஆனா எது தேவையோ அதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். சும்மா இல்ல இவன் சாமியார் சாமியார்னு சொல்லிட்டு இதையே எப்ப பார்த்தாலும் மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு வெளியாகுது. எப்படா திருந்த போறீங்க நீங்க? எப்ப திருந்த போறீங்க? நானே இந்த அகோரி தம்பியோட வாழ்க்கை வரலாற ஒரு வீடியோவா இப்ப 2 நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் வர இந்த மாதிரி ஆன்லைன்ல பெரிய பெரிய சாமிகள் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது உண்மையாவே நீ வந்து டுபாக்கூ தான் அப்படின்னு. அது வந்து எப்படின்னா, அகோரியா கொஞ்சம் இருக்காரு. அப்புறம் நித்யானந்த வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருப்பாரு போல. அவர் வந்து அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ட்ரை பண்றாருல. அந்த நீங்க என்ன பேசுற ஸ்லாங்கை பார்த்தா உங்களுக்கே தெரியும். அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேசுறாப்ல. தம்பி ஏதோ ஆக ட்ரை பண்றாப்ல. ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன ஆவாருன்னு தெரியல. பார்ப்போம் வெயிட் பண்ணி. அதுவரை என்னோட இணைந்திருங்கள். இப்படிக்கு உங்களா தீரன் சபாபதி.